ஈரான் போர், ட்ரம்ப் கொள்கை மாறுதா? அமெரிக்க மக்கள் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா ஈரானை அடிச்சதா? இது மத்திய கிழக்குல புது போர் ஆரம்பமான அமெரிக்க மக்களே பயப்படுறாங்க. நீங்க கவனிச்சீங்களா? திடீர்னு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. இது ஒரு சாதாரண செய்தி இல்ல, உலக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம். இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த சிக்கலான புவிசார் அரசியல் சமநிலையை மேலும் சிக்கலாக்கியது. இது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் பிராந்தியத்தில் பதட்டங்களை உச்சநிலைக்கு உயர்த்தும் ஒரு நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாம பெரிய வெற்றிகளை அடையறோம்னு சொல்றாரு. ஆனா அவர் நிர்வாகத்துல இருந்து வரும் அறிக்கைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுது. வெளிநாட்டு களத்துல இருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் இப்போ ஒரு புது போரை ஆரம்பிச்சிருக்காராங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வரலாற்று பின்னணியில் பார்த்தால் ட்ரம்ப் தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் வெளிநாட்டு போர்களில் இருந்து அமெரிக்காவை விலக்கி வைப்பதாக வாக்குறுதியளித்தார். ஆனால் ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் அவரது நிர்வாகத்தின் அதிகபட்ச அழுத்தம் பிரச்சாரத்தின் உச்சகட்டமாக அமைந்தது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் JCPOA இருந்து அமெரிக்கா விலகியதும் ஈரானின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்ததும் ஏற்கனவே பதட்டங்களை அதிகரித்திருந்தன. நிபுணர்களின் பகுப்பாய்வுப்படி இந்த தாக்குதல் ஈரானின் பிராந்திய செல்வாக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் இருந்தாலும் அது ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை கொண்டிருந்தது. அமெரிக்க மக்கள் மத்தியில இந்த தாக்குதலுக்கு ஆதரவு அவங்க கட்சி சார்பா பிரிஞ்சிருக்கு. ஆனா குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள் கூட இது கொஞ்சம் சிக்கலானதுன்னு சொல்றாங்க. மிச்சிகனைச் சேர்ந்த நெல்சன் வெஸ்ட்ரிக் மாதிரி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைக்கு எதிரானதுன்னு கவலைப்படுறாங்க. நம்ம வீரர்கள் ஏன் சாகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது அமெரிக்காவின் நீண்டகால ராணுவ ஈடுபாடுகளுக்கு பிறகு ஏற்பட்ட போர் சோர்வையும் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. அதே சமயம் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மிஸ்டி டென்னிஸ் மாதிரி குடியரசுக் கட்சியினர் பயங்கரவாதத்தை நிறுத்த யாரோ ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது பாராட்டத்தக்கதுன்னு சொல்றாங்க. ஈரானிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா பெட்ரோல் விலை உயர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க நல்ல இடத்துல இருக்கீங்க, ஒரு கொடுங்கோல் ஆட்சியால பயமுறுத்தப்படலன்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து ஈரானின் ஆட்சியை கவிழ்த்து அங்கு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நியோ கன்சர்வேட்டிவ் சிந்தனையின் ஒரு பகுதியாகும். இது அமெரிக்காவின் தலையீடு உலகளாவிய பாதுகாப்புக்கும் மனித உரிமைகளுக்கும் அவசியம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஆனா டென்னசியைச் சேர்ந்த கேத்ரின் வான் மாதிரி ஜனநாயக கட்சியினர் இது ஒரு முடிவில்லா போராக மாறிடுமோ பயப்படுறாங்க. இது என் மாணவர்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கவலைப்படுறாங்க. அமெரிக்க மண்ணில கூட தாக்குதல் நடக்குமோன்னு நியூயார்க் சிட்டி பயணத்தையே ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த அச்சம் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்கா சந்தித்த நீண்டகால போர்களின் கசப்பான அனுபவங்களின் எதிரொலியாகும். இது ராணுவ தலையீடுகள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையை வெளிப்படுத்துகிறது. இந்தியானாவைச் சேர்ந்த ஜிம் செல்லிவன் மாதிரி சில குடியரசுக் கட்சியினர் ஈரான் ஆட்சி மாறினா நல்லதுதான், ஆனா இது அமெரிக்காவோட வேலையான்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி ஆட்சி மாற்ற நிகழ்ச்சிகள்ல நாம ஏன் ஈடுபடணும் அப்படின்னு குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் உள்ள லிபர்டேரியன் சிந்தனையை பிரதிபலிக்கிறது. அதாவது அமெரிக்கா தனது வளங்களையும் படைகளையும் வெளிநாட்டு ஆட்சி மாற்றங்களில் வீணாக்காமல் தனது சொந்த எல்லைகளுக்குள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். மினசோட்டாவைச் சேர்ந்த லதீம் சைமன் பீட்டர் மாதிரி ஜனநாயக கட்சியினர் இது ஒரு பெரிய தவறுன்னு சொல்றாங்க. அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கிறாங்க, ஆனா இந்த போருக்கு தெளிவான இலக்கே இல்ல அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அமெரிக்க மக்கள் இப்போ ஈரான பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, உள்நாட்டு பிரச்சனைகளை மறந்துட்டாங்கன்னு அவர் சுட்டிக்காட்டுறாரு. இது ஒரு போரின் தெளிவான நோக்கமும் வெளியேறும் முத்தியும் இல்லாத நிலையில் அது நாட்டின் கவனத்தை திசை திருப்பி உள்நாட்டு நலன்களை புறக்கணிக்க வழிவகுக்கும் என்ற கவலையை எழுப்புகிறது. மிசௌரியைச் சேர்ந்த ஷானா ஜியோல்கோ மாதிரி ஜனநாயக கட்சியினர் எனக்கு இந்த போர் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாங்க. எல்லா பொருட்களோட விலையும் ஏறிட்டே இருக்கு, பெட்ரோல் விலையும் தாறுமாறா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் எங்க போய் முடியுமோ, உலக போராக மாறிடுமோன்னு பயமா இருக்குன்னு அவங்க கவலைப்படுறாங்க. இந்த பொதுமக்களின் கருத்து ராணுவ தலையீடுகளின் உடனடி பொருளாதார விளைவுகள் மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மை மீதான அதன் பரந்த தாக்கங்கள் குறித்த ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறது. இந்த நிலைமை ஹார்முஸ் ஜலசந்தியை பாதிச்சா உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் விலை இன்னும் அதிகமாகும். இது உலக பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய அடியாகும். ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றாகும். உலக எண்ணெய் போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 1/3 இந்த ஜலசந்தி வழியாகவே செல்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் இந்த ஜலசந்தியின் பாதுகாப்பு குறித்து உலகளவில் கவலைகள் எழுகின்றன. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்தவொரு இடையூறும் உலகளாவிய பொருளாதாரத்தில் பணவீக்கம், உற்பத்தி குறைவு மற்றும் நுகர்வோர் செலவினங்களில் சரிவு போன்ற கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது உலக பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அசைத்து உலகளாவிய வர்த்தகத்தை பாதிக்கலாம். இதுதான் இப்போ உலக அரசியல்ல நடக்கிற பெரிய மாற்றம். அதனால்தான் இந்த விஷயம் சாதாரண செய்தி இல்ல, இது ஒரு உலக போருக்கு வழிவகுக்குமாங்கிற கேள்விதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கு. இந்த மோதல் ஒரு பெரும் பிராந்திய போராகவோ அல்லது உலக போராகவோ மாறாமல் இருக்க ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் சர்வதேச சமூகம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர். இதுதான் இப்போ உலக அரசியலில் நடக்கிற பெரிய கேள்வி. அமெரிக்கா ஈரான் மோதல் இங்குதான் நிற்குமா அல்லது இது இன்னொரு பெரிய போராக மாறுமா? உங்க கருத்து என்ன? கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி உலக அரசியல், பொருளாதாரம், பெரிய மாற்றங்கள் பற்றிய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க தமிழன் IQ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுங்க.